நெல்லை தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் லஞ்சம் வாங்கியது உண்மையா பொய்யா? புதிய சிசிடிவி காட்சியால் விசாரணையில் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வனராஜ் சங்கரிடம் கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், என்ன நடந்தது? முழு விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக கடந்த 18ஆம் தேதி திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சரவண பாபு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அவரது அலுவலகத்தில் அவரது அறையில் அலமாரியில் ஃபைல்களுக்கிடையே வைக்கப்பட்ட 6 கவர்களில் இருந்ததாக கூறி 2,24,100 ரூபாய் பணம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரது ஓட்டுநரிடமிருந்து 27,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் இன்று தொடர்ந்து பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் திருநெல்வேலியில் நடந்தேறி வருகிறது. தீயணைப்பு அதிகாரியின் அவரது அலுவலகத்தில் தீயணைப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்த அன்று அதிகாலை 12 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் அவரது அலுவலகத்திற்கு சென்று 2 வீலரில் வந்த அவர் பண கவர்களை வைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது தீயணைப்புத்துறை துணை இயக்குநரான சரவண பாபு திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளரும் சரகத்தின் டிஐஜியுமான சந்தோஷ் சாதிமணியை நேரில் சென்று சந்தித்து இது போல நடந்த நிகழ்வுகளில் அன்று நள்ளிரவு, அதாவது அதிகாலை 18ஆம் தேதி அதிகாலை 12 மணி அளவில் யார் வந்து தனது அலுவலகத்தில் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டது என்பதை புகாராக அளித்து அதனை கண்டுபிடித்து தருமாறு ஒரு கோரிக்கையையும் வைத்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் ஒரு நேர்மையான அதிகாரி என்றும் தன்னை சிக்க வைப்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அவருடன் அவரது வழக்கறிஞர் ராமச்சந்திரனும் வந்திருந்தார். இதனுடைய துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு அருகே எதிர்ப்புறம் உள்ள ஒரு வீட்டின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் சோதனை நடந்த அன்று காலை காக்கி கலர் பேண்டும் நீல நிற சட்டையும் அணிந்த ஒரு நபர் 2 வீலரில் தீயணைப்பு அலுவலகம் முன்பாக வருகிறார். 2 வீலரை நிறுத்திவிட்டு ஒரு பையினை எடுக்கிறார். அதிலிருந்து சில கவர்கள் கீழே விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பின்னர் அந்த நபர் அந்த பையுடன் அலுவலகத்திற்குள் சென்று வைத்துவிட்டு 10 நிமிடங்களில் மீண்டும் வெளியேறுகிறார். பார்ப்பதற்கு தீயணைப்பு படை வீரரை போலவே இருக்கும் அந்த நபர் ஏன் நள்ளிரவு 12:10 மணிக்கு அங்கு செல்ல வேண்டும்? அவர் யார்? அவர் என்ன கொண்டு வந்தார் என்பது விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த வழக்கில் மேலும் விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, இதனைத் தொடர்ந்தே இன்று திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளரை சந்தித்து சரவண பாபு புகாரையும் அளித்திருக்கிறார். நேர்மையான அதிகாரி என கூறப்படும் சரவண பாபு தனது அலுவலகத்தில் மீட்கப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தற்போது சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வுகள் திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வின் சம்பந்தப்பட்ட விவரங்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.